Hi, hello and welcome to Sandy's Cricket Updates. In this video, I'm talking about the Geo Women's T20 Challenge match between Velocity and Trailblazers. எதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும் நம்ம காஷ்வி கௌதம் பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்ப்போம். காஷ்வி கௌதம் such a quality youngster from Chandigarh, age of 16 தான். அவங்க ஒரு யுனானிமஸ் பெரிய ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காங்க in terms of under-19 cricket. In one day tournamentல playing for Chandigarh against Arunachal Pradesh, ஒரே கேமில் 10 விக்கெட்டையும் எடுத்து அதில் ஹேட்ரிக்கும் இன்க்ளூடட், பேட்டிங்லேயே 49 ரன் அடித்து கம்ப்ளீட்டாக ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர். ஆல்மோஸ்ட் லைக் அந்த டோர்னமெண்ட்டில் அவங்க எடுத்த 60 விக்கெட்டில் 48 விக்கெட் வந்து எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட் அண்ட் அவுட் சைட் ஏஜில் கேச்சஸ், இன்சைட் ஏஜ் எல்லாமே பிரிங் அவுட் பண்ணுறாங்க. நேச்சுரல் இன்ஸ்விங் பவுலர். அவங்க கோச், அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்கள வந்து ஆர்டிக்கலை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன். அவங்க கோச் சொன்னது வந்து ஷி லைக்ஸ் டு பவுல் டு த மென்ஸ் அண்ட் பிக் தேவ் விக்கெட் மோர் தென் பிளேயிங் அகேன்ஸ்ட் த கேர்ள்ஸ் சொன்னார். such a solid gem of an youngster. இப்போ ஜுலான் கோஸ்வாமி மாதிரியோ, ஒரு தேன்ரா டாட்டின் மாதிரியோ, ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸ் கூட அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராபப்ளி இன்றைக்கி 11ல் ஃபீச்சர் ஆவாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் in the camp it's going to give her a huge exposure to the outside world. வெலாசிட்டி டீமை பற்றி உங்களுக்கு நம்ம லாஸ்ட் கேம் நம்ம பார்த்த ப்ரிவ்யூஸ் அண்ட் மேட்ச் போஸ்ட் ப்ரிவ்யூலேயே ஓரளவுக்கு பிளேயர்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பிளேசர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஓவர்சீஸ் பிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஷல்மா காத்தூன், பங்களாதேஷோட ஸ்கிப்பர், ஆஃப் ஸ்பின்னர், அ சாலிட் ஆல்ரவுண்டர். பார்த்தீங்கன்னா ஒன் டேல ஷி ஹேஸ் பெரிய ரெக்கார்ட் 1400 அடிச்சிருக்காங்க. சச் அ சாலிட் பேட்ஸ்மேன். ஒரு விக்கெட் ஏர்லியாக விக்கெட் கொடுக்குற பட்சத்தில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி நேற்று எப்படி சொன்னால் லீஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்கிப்பர் ஆடினாங்களோ அந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கலாக சரிவர்னே சொல்லலாம். நல்ல ஆஃப் ஸ்பின்னர். இங்கே மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இவங்க இருப்பாங்க இன்னைக்கு. சோஃபி எக்லஸ்டன், ஒரு சாலிடான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து. நிறையா இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இன் ரீசன்ட் டேஸ். நிறைய ஸ்டம்ப் லைனும் போட முடியும். ஷி கேன் ஆல்சோ ஃப்ளைட் டெலிவரிஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். நத்தக்கன் சண்டம், தாய்லாண்ட்லேருந்து லோன் வாரியராக வந்து தாய்லாந்து ஸ்குவாரை வந்து விமென்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. குவாலிஃபயரில் ஜெயிச்சு அயர்லாண்டு எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி இவங்க உள்ள அந்த டீம் எடுத்துகிட்டு வந்து ஆல்சோ இன் வேர்ல்ட் கப் 50 ரன் அடித்தாங்க அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். 100+ ரன்ஸ் இன் T20 இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் இன் ஆஸ்திரேலியா. ஒரு எப்படி ஒரு ராஷித் கான் ஆப்கானிஸ்தான்ற ஒரு டீமை மேப்பில் போட்டாரோ, ஒரு சிங்கிள் சோலோ ஹேண்டடாக விளையாண்டு, அந்த மாதிரி நத்தக்கன் சண்டமுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஹானர் டு பிளே இன் விமென்ஸ் T20 சேலஞ்ச். இந்த வருஷம் அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நிறைய தாய்லாந்து விமென்ஸை இன்ஸ்பயர் பண்ணும் டு டேக் கிரிக்கெட். ஆனால் இந்தியாவில் மட்டும் கிடையாது, தாய்லாண்ட்லேயும் உங்களால் நல்லா விளையாண்டா அவங்களுக்கு பெரிய எக்ஸ்போசர் இருக்குன்றத மிகப்பெரிய ஒரு குரூஷியல் பார்ட்டாக இருக்க போகுது. அண்ட் தேன்ரா டாட்டின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்டர்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட்னே சொல்லலாம். On her interview against for a site named Women's Cricket Zone, she mentioned that முதல் 100 நான் தான் அந்த அடிக்க போகிறேன்னு. அந்த அளவுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க. பிகாஸ் ஹை ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட் வேறு யாரும் இல்லைங்க, ட்ரையல் பிளேசர்ஸ் ஒரு ஸ்கிப்பர் ஸ்மித்தி மந்தானா 90 ரன் அடிச்சிருந்தாங்க போன சீசனில். இந்த வருஷம் பிரேக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்க. only few of themsல தேன்ரா டாட்டின் will be the number 1 pick. இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்மிருதி மந்தானா அண்ட் தீப்தி சர்மா சொல்லவே தேவையில்லை. ஸ்மிருதி மந்தானா இட்ஸ் இன் ஓவர்சீஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஆடுறாங்க, ஆஸ்திரேலியா போய் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு சச் அ குவாலிட்டி பிளேயர். அங்கே வெஸ்டர்ன் ஸ்ட்ரோம்ஸ்க்கு 100 அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வெலாசிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 100 அடிக்க முடியுமா? பிகாஸ் ஒரு பிகர் கேம், வெலாசிட்டி ஒரு கான்ஃபிடன்ஸ் மொமெண்டமில் உள்ளே வராங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்மிருதி மந்தானா பேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் வரும் பட்சத்தில் இட்ஸ் வில் பி சச் சாலிட். அதே மாதிரி தான் போவாங்க. அவங்க வித்தல்ராஜ் இருக்க மாதிரி இங்கே பூனம் வளர்த்துருக்காங்க. ஒரு இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணி கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. தீப்தி சர்மா வித் த பேட் வித் த பால், ஹியூஜ் ஆசெட் டு த டீம். ரிச்சர்ட் ஜோஷ் under-19 நிறைய ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து அங்கே வேர்ல்ட் கப்பை ரெப்ரசன்ட் பண்ணி இன் ஆஸ்திரேலியா. ஷி ஹேட் அ டீசென்ட் ஒரு சிங்கிள் மேட்ச் சோலோவாக எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க. பட் wasn't able to finish things off. So ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது for Richard Josh in the tournament. And Alan Hemalata, only lone warrior to represent from Tamil Nadu. எப்படி நட்ராஜன், வருண் சக்கரவர்த்திலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி தாய்லாந்து ஹேமலதாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டீமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஹேசன் காட் அ பிகர் நேம் இன் தேட். அவங்கள வந்து டாப் ஆர்டர் மோஸ்ட் லைக் நம்பர் 4 அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். But still she wasn't able to capitalize those opportunities. இப்போ இது ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. பிகாஸ் the women's T20 challenge is going to set the stages really high. And Nusrat Parveen, wicket keeper, Rajeshwari Gaikwad,
another left arm orthodox to combine with Sophie Eccleston stump to stump போட்டு எப்படி ஒரு எக்தா அபிஷேக் மாதிரி சோஃபி எக்லஸ்டனோ ஒரு ராஜேஸ்வரி காயக்கோட ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனை மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்வீப் ஷாட்ஸை மிஸ் பண்ணும் பட்சத்தில் எல்பிடபிள்யூ அண்ட் போல்டை ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஹார்லின் டியோல் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஆசெட். போன சீரீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டாங்க. இன்னும் பெரிய இம்பேக்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் கொடுக்க வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் சச் அ குவாலிட்டி யங்ஸ்டர் ஹூ கேன் கிட் த கிரிக்கெட் பால் ரியலி வெல். ஜுலன் கோஸ்வாமி வேறு எதாவது சொல்லணுமாங்க. ஒன் டே பொறுத்த வரைக்கும் லீடிங் விக்கெட் டேக்கர், சச் வெட்டரன் பவுலர்னு சொல்லலாம். ஈக்குவலி எக்ஸ்பீரியன்ஸ் டு மித்தாலி ராஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். இத்தனை வருஷமாக ஆடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் இப்போயும் ஸ்டில் ஷீ இஸ் கம்மிங் அண்ட் இந்த லோட் பண்ணுறப்ப பார்த்தா இன்னுமே பயம் இருக்கும் ஜுலன் கோஸ்வாமி ஃபேஸ் பண்ணுறப்ப. ஸோ இவங்களோட பவுலிங் டெப்த்லையும் நல்லாவே இருக்குது. இப்போ இவங்க காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேண்ட்ரா டாட்டின் ஒரு மீடியம் பேஸ் இருக்காங்க. ஜுலன் கோஸ்வாமி கேன் பவுல். இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணுமா காஷ்வி கௌதம்கிட்ட போகிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். ஆல்சோ இங்கே ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஃபி எக்லஸ்டன் இருக்காங்க, தீப்தி சர்மா, ராஜேஸ்வரி காய்க்வாட், 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கனால ப்ராபப்ளி ஒய் நாட் காஷ்வி கௌதம் இந்த டீம். அந்த எப்படி வெலாசிட்டி 3 சீமர்ஸோட நேற்று ஆடினாங்களோ லைக் அப்போ அதை பற்றி பேசலாம். ஒரு 3 சீமர்ஸ் ஆடி ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் ரொம்பவே ஒரு எட்ஜ் கிடைக்கும். நேற்று சூப்பர் நோவாஸ் மிஸ் பண்ணது அதுதான். 6 பவுலிங் ஆப்ஷன் இருந்தும் பூஜா வஸ்திரக்காருக்கு ஓவர் கொடுக்காம விட்டது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக அமைஞ்சுது அவங்களுக்கு. இப்போ வெலாசிட்டி டீமுக்குள்ள வருவோம். போன கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஷஃபாலி வர்மா. அந்த ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. இன்றைக்கும் அதே நேச்சுரல் கேம், அவங்களுக்கு தெரிஞ்ச அதே கேம், அட்டாக்கிங் டேக் தி கேம் டு த ஆப்போசிஷன், அதுதான் பண்ணுவாங்கன்றது 100% என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் டேனியல் வாய்ட் ஒரு எப்படி ஆட போகிறாங்க. பிகாஸ் ஹி மிஸ்ட் அவுட் அந்த லாஸ்ட் கேம். ஷீ இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ பிளேயர் ஹூ ஜஸ்ட் கெட்ஸ் பேக் இன் த ஹோல். மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்க டேனியல் வாய்ட். அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நான் இருக்கேன். பிகாஸ் அப் டு த ஸ்டம்ப்ஸ் வந்து அவங்கள ஸ்விங்கை கவுண்டர் பண்ண விடாமல் பண்ணதை பார்த்துக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி அந்தளவுக்கு ஸ்விங் கிடைக்குமா இந்த டே கேம்ன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ப்ராபப்ளி ஒரு சீம் மூமெண்ட் கிடச்சா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜுலன் கோஸ்வாமி கிட்ட பார்ப்பாங்க. பட் இங்கே ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஹவு டேனியல் வாய்ட் அண்ட் ஷஃபாலி வர்மா ஸ்டார்ட்ஸ் திங்ஸ் ஆஃப் இன் ஆஃப்டர்நூன் கேம். ஆல்சோ மித்தாலி ராஜ் போன கேம் அந்த மாதிரி ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க. இன்றைக்கி ப்ராபப்ளி மிகப்பெரிய ரன்ஸ் பார்க்கலாம். போன கேம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அண்டர் ப்ரெஷர் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணுன்ற ஒரு இது இருந்தது, ஹெசிடேஷன். இன்றைக்கி அவங்க இன்கேஸ் அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்பவே சாலிடாக அவங்கள்ட்ட ஒரு எக்ஸிபிஷனை நாம் பார்க்கணும். வித் த பேட் ஃபீல்டிங் ரொம்பவே ஸ்பாட்டான இருந்தது. அந்த எடுத்த கேச்சஸ் வேதா கிருஷ்ணமூர்த்தியோட பேட்டில் மிகப்பெரிய ஒரு தெரிஞ்சது. பட் ஸ்டில் கிடைச்ச ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ணல. இஃப் ஷீ டஸ் கன்வெர்ட் த ஸ்டார்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி க்ரூஷியல் திங் ஃபார் வெலாசிட்டி. பிகாஸ் 2 விக்டரிஸ் எடுத்துட்டாங்கன்னா ஃபைனலுக்கு போயிடுவாங்க. கேன் வெயிட் அண்ட் வாட்ச் த அதர் டீம்ஸ் டேக் ஈச் அதர் அப்பார்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். சுனிலீஸ் சுஷ்மா வர்மா போன கேம் சிங்கிள் ஹேண்டடாக முடிச்சு கொடுத்தாங்க ஃபைனல் நின்று. அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்கிப்பர்கிட்ட இருந்து? லேக் காஸ்பரிக்கு ரொம்பவே டைட்டர் லைன்ஸ் போட்டாங்க. சமாரியா டப்புட்டுக்கு அந்த ஸ்வீப் ஷாட்ஸை கொடுக்கவே இல்லை. டெம்ப் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக விக்கெட்டை எடுத்தாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க கண்டெயின் பண்ணது ப்ராபப்ளி ஏக்தா பிஷிட் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போட்டப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. பட் ஸ்டில் ஏக்தா பிஷிட்டோட லைன் அண்ட் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். பிகாஸ் அந்த போன கேம் பார்த்தோம் ஜிம்பா ராத்ரிகேஸோட விக்கெட்டாக இருக்கட்டும், கடைசியில் வந்து ராதா யாதவ் அண்ட் ஷக்கீரா சலமனோட விக்கெட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனை மெயின்டைன் பண்ணி அதிலே கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. அந்த வேரியேஷன் மிக்ஸ்அப் பண்ணி இஃப் ஷீ கெட்ஸ் ஹர் ரிதம் பேக் இட்ஸ் ரியலி கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் தெம். அண்ட் மன்னாலி தக்ஷினி போன கேம் டீசெண்டாக பவுலிங் பண்ணாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். ஷீகா பாண்டே அண்ட் ஜெனரல் ஆலம் இஃப் இனிஷியலி தே கேன் கெட் ரிதம் ரைட். பிகாஸ் ஜெனரல் ஆலம்க்கு இனிஷியல் டவுன் த லைக் போனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பில் வரும்போது வைட் ஆஃப் த கிரீஸில் வந்து போட்டது ரொம்பவே சாலிடாக இருந்தது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஷி மேட் இன்றைக்கி அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணும் பட்சத்தில் ஒரு 4th ஸ்டம்ப் லைன்லேருந்து கொஞ்சம் ஹிண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் கிடச்சி உள்ளே வந்தால் ஷி கேன் டாமினேட் இட் த ஆப்போசிஷன் ரெலி வெல். பிகாஸ் நீங்கள் ஸ்மிருதி மந்தனாக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டைமுக்கு இவங்களோட இன்ஸ்விங் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளியே போகும். ஸோ அந்த ஒரு பேட்டில் ஸ்மிருதி மந்தனாக்கு நீங்கள் பாலை வெளியே எடுத்துகிட்டு போய் டக்குனு ஒரு பால் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்மிருதி மந்தனா இஸ் அன் எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்விங்கை கவுண்டர் பண்ணி ஆடி தான் இங்கிலாந்து அதை 100 அடித்தாங்க ஃபார் த வெஸ்டர்ன் ஸ்டார்ம்ஸ். பார்ப்போம் how the game is going to turn out to be in Sharjah. Day game, it's never going to be easy. Win the toss, bat first சொல்லுவேன் நான். பார்ப்போம் என்ன மாதிரி டர்ன் அவுட் ஆக போகுது இந்த கேம்.